எல்லாரும் ஜெயிக்கிறது எப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு தோல்வியை எப்படி ரசிக்கணும், எப்படி கொண்டாடணும்னு சொல்லி தரப்போகிறேன். ஏன்னா ஜெயிச்சவங்க சந்தோஷப்படுவாங்க, ஆனால் தோத்தவங்க மட்டும்தான் சிந்திப்பாங்க. அந்த சிந்தனை தான் ஒரு மனுஷனை புதுசாக செதுக்குது. நீங்கள் எல்லாரும் அப்படி செதுக்கப்பட தயாரா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, மற்றவங்க ஜெயிச்ச கதையை மட்டும்தான் கேட்க பிடிக்கும். ஆனால் நிஜத்தில் நம்மளை செதுக்கிறது நம்மளோட வெற்றிகள் இல்லை, நம்ம சந்தித்த தோல்விகள் தான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். தோல்வி அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு, இன்னும் சிலர் நமக்கு இது செட் ஆகாதுன்னு ஒதுங்கிடுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தோல்விங்கிறது உங்களோட சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி. நம்ம ஃபோன் ஹேங் ஆகும்போது அப்டேட் பண்ணுறோம்ல, அது போல தான் தோல்வியும். உங்களோட பழைய வெர்ஷன் இனி வேலை செய்யாது. அதனால புதுசாக உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு வாழ்க்கை கொடுக்குற ஒரு சிக்னல் இது. அது மட்டும் இல்லை, ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை தடவை கீழே விழுது, அதை நாம் தோல்வி என்று என்னைக்காவது சொல்கிறோமா? கிடையாது, வளருது என்று தான் சொல்கிறோம். அதே போல தான் நம்ம வாழ்க்கையும். நீங்கள் ஒரு விஷயத்தில் தோத்து போயிட்டீங்கன்னா அது உங்களோட முடிவு கிடையாது. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற ஒரு பயிற்சி அடி, அவ்வளோதான். அந்த விழுற தருணத்தை ரசிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா விழுந்தாதான் எப்படி எந்திரிக்கணும்னு கற்றுக்க முடியும். தோல்வி என்பது உங்கள் பாதையை மூடும் கதவு அல்ல, அது உங்களை ஒரு அப்கிரேட் செய்ய வந்த இன்டர்மிஷன். படம் இன்னும் முடியல, இடைவேளைக்கு அப்புறம் தான் உங்களோட விஸ்வரூபம் இருக்கு. அதே போல ஒரு ஜிபிஎஸ் தப்பான வழியில் போகும்போது ரீரவுட்டிங்னு சொல்லும்ல, அதுபோல வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரீரவுட்டிங் தான் இந்த தோல்வி. புது பாதையை ரசிச்சு நடக்க ஆரம்பிங்க. தோல்வி வரும்போது உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். அப்போ நீங்க அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க. உங்க தோல்வி ஒரு விதையா இருக்கட்டும். உலகம் அதை குழி தோண்டி புதைச்சிட்டோன்னு நினைக்கும், ஆனா அந்த விதைக்கு தான் தெரியும் தான் புதைக்கப்படல, விதைக்கப்பட்டிருக்கோன்னு. இருட்டு வந்தாதான் நிலவுக்கு மதிப்பு, மேகம் மறைத்தாதான் கதிரவனுக்கு அழகு. அதே போல தோல்வி வந்தாதான் உங்க வெற்றிக்கு ஒரு கெத்து. வீழ்வது விதி என்றால் எழுவது உங்க மதி அல்லவா? உங்க கண்ணீர் துளிகள் உங்க தோல்வியின் அடையாளம் இல்லை, அது உங்களோட அடுத்த வெற்றிக்கான அஸ்திவாரம். ஜெயிச்சவங்க வரலாறு படைக்கிறாங்க, தோத்தவங்க அனுபவம் படைக்கிறாங்க. அதனால மற்றவங்க முன்னாடி என்னைக்கும் தலை குனியாதீங்க, ஏன்னா குனிஞ்சாதான் தலை மேல இருக்கிற கிரீடம் கீழே விழும். உங்க தோல்வியை ஒரு பேட்ஜ் ஆஃப் ஆனர் மாதிரி போட்டுக்கோங்க. ஆமா, நான் தோத்தேன், ஆனால் இன்னும் களத்தில் தான் நிற்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொல்லுங்க. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், தோல்வி வந்தால் பயப்படாதீங்க, அதை கொண்டாடுங்க. ஏன்னா சிகரம் ஏற போகிறவங்களுக்கு தான் சரிவுகள் அதிகமாக இருக்கும், சமவெளியில் நடக்கிறவங்களுக்கு சரிவே இருக்காது. நீங்கள் வெறும் தரையில் நடக்க பிறந்தவங்க இல்லை, நீங்கள் எல்லாரும் அந்த சிகரத்தை அடைய பிறந்தவங்க. உங்களை நீங்களே நம்புங்க. தோல்வி ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு கமா மட்டுமே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு பெரிய தோல்வி, அது உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இது ரெண்டையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.